அது ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு ரங்காபுரம். அங்க கோபால் அப்படிங்கிற ஒரு ஆசாரி இருந்தான். மர வேலையை செய்யறதுல அவனை மிஞ்சின ஆளு அங்க யாருமே இல்ல. ஆனா அவனுடைய நல்ல குணமும் நேர்மையாலையும் அவன் வாழ்க்கையில நிறைய பணத்தை அவனால சம்பாதிக்க முடியல. அவன் யாருக்காக எந்த வேலையை செஞ்சு கொடுத்தாலும் சரி, அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணத்தை மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய மனைவிக்கு மட்டும் இந்த வறுமையில சுத்தமா இஷ்டமே இல்ல. எப்படா இந்த வறுமையிலிருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு அவ காத்துக்கிட்டு இருந்தா. அந்த ஊர்ல எல்லாரை விடவும் பணக்கார பெரிய மனுஷன் தனசேகரன். அவனுடைய வீட்டுல ஒரு பழைய காலத்து மரபீரோ இருந்துச்சு. அத புதுசாக்குறதுக்காக தான் தனசேகரன் கோபால வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். அது பழைய ஆன்டிக் பீஸ் மாதிரி. கோபால் தனசேகரனுடைய வீட்டுக்கு வந்து அந்த பீரோவை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அவனுடைய வேலைய ஆரம்பிச்சான். அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த பீரோவை அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டான். அப்போ அந்த பீரோக்குள்ள சின்னதா ஒரு பெட்டி பகுதி இருந்துச்சு. அதை பார்த்து கோபால் ஆச்சரியமா, இது பீரோல ரகசியமா வச்சிருக்கிற ஒரு அறை. தெரியாம இந்த நகைய இங்க வச்சிருக்கலாம். எங்க அப்பா சொல்லுவாங்க, பழைய காலத்து பீரோல இந்த மாதிரி ஒரு ரகசிய அறை இருக்கும் அப்படின்னு. கோபால் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரகசிய பெட்டிய திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ அது திறந்துச்சு. அதுல இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அதுல இருந்தது எல்லாமே தங்க காசுங்க. அட, இது தங்க நாணயத்தோட நிதி. இதுல இருக்கிற நாணயத்தோட விலை எவ்வளோன்னு தெரியல. இதை நான் எடுத்துக்கிட்டா என்னோட கடன் எல்லாமே தீந்து போயிடும். கோபால் கொஞ்சம் பதட்டமா அந்த பெட்டிய அதே ரகசிய இடத்துல வச்சுட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரே குழப்பம். அவன் வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தான். ராத்திரி நேரம் அவனும் அவனுடைய மனைவியும் சாப்பிட உக்காந்தாங்க. அப்ப அவனுடைய மனைவி கோபால் கிட்ட, என்னங்க இது, இன்னைக்கு கூட இந்த பழைய சாப்பாடு தானா? எப்பங்க இந்த பசி நம்மளை விட்டு தூரமாகும்? இந்த ஊருக்குள்ள எல்லாரும் பெரிய பெரிய வீடை கட்டிக்கிட்டு இருந்தா நம்ம மட்டும் இன்னும் இந்த குடிசை வீட்லயே இருக்கோம். கோபால் மெதுவா, கிருஷ்ணா, இன்னைக்கு நான் தனசேகரன் ஐயா வீட்டுல பீர்வால ஒரு அறைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பீர்வால எனக்கு ஒரு தங்கத்தோட நிதி கிடைச்சது. கிருஷ்ணம்மா அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? அந்த பெட்டி முழுக்க தங்கங்க தான் இருந்தது. அந்த தங்கம் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருந்தா நம்ம கஷ்டமெல்லாம் தூரமா இருக்கும். கிருஷ்ணம்மா உடனே உற்சாகமா, அப்புறம் எதுக்குங்க இன்னைக்கு நீங்க கொண்டு வரல? அவங்களே ஒளிச்சு வச்சதுனாலதான் இது வரைக்கும் வெளியே எடுக்காம இருந்திருக்காங்க. அவங்க எடுத்து வச்ச நகையா இருந்திருக்கணும். அதனால தானே என்ன பண்ணாலும் அது உங்க கைக்கே கிடைக்கல. சும்மா இரு கிருஷ்ணா, நீ என்ன பேசுற? அது தனசேகரன் ஐயா அவங்களது. அதை நம்ம எடுத்துட்டு வர்றது சரியா? கிருஷ்ணம்மா கவலையா, ஐயோ, அந்த நிதி அவங்களது ஆயிருக்காதுங்க. அதுல நிதி இருக்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த காட்ரேஜ சுத்தம் பண்ண அதை உங்க கையில கொடுத்திருப்பாங்களா சொல்லுங்க? அந்த சும நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக வந்திருக்கிறதுங்க. அது மட்டும் அவங்ககிட்டே போய் சேரணும் அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காதா? எனக்குள்ள தைரியம் இருக்கு. அந்த தங்க நகை நம்மளது இல்லைல்ல, அது அவங்களுக்கு தான் சேரணும். என்னங்க சொல்றீங்க? அந்த தங்க நகையை நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்தா அவங்க உங்களுக்கு என்ன தருவாங்க? ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி உண்மை நேர்மைன்னு இருந்து என்ன சம்பாதிச்சீங்க? இந்த பழைய குடிசையும் பழைய சாப்பாடு தானங்க. அந்த தங்கத்தை மட்டும் நீங்க எப்படியாவது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம கஷ்டமெல்லாம் தூரமாயி நம்ம நல்லா இருக்கலாம். நீ என்னோட மனசாட்சிய சாகடிக்கணும்னு பாக்குற. அப்படி பண்றது நல்லதில்ல. கிருஷ்ணம்மா அழுதுகிட்டே, சரி, நீங்க அந்த பீருவாவை சுத்தம் பண்ணி அந்த நகைய அந்த பீருவாக்குள்ளேயே அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. உங்களை அந்த நகைய நான் தொட சொல்லல. அந்த நகை நம்மளுக்கு சேரணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா எப்படியாவது அந்த நகை நம்மளுக்கு கிடைக்கும். எங்க அப்பா கூட சொல்லுவாரு, உண்மையா நேர்மையா இருந்து நம்ம அந்த நிதியை அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்களும் நம்பிக்கையா இருக்கணும். கோபால் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, கிருஷ்ணா, நீ சொல்ற விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இப்படி சும்மா கிடைக்கிற நிதியை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது தப்புதான். இந்த நிதி நம்மளது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. அதுல அந்த நிதி இருக்குன்னு யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன். அந்த நிதியை இருந்த இடத்துலயே வச்சிடுறேன். அதுதான் இப்பத்துக்கு இருக்கிற வழி. அடுத்த நாள் காலையில கோபால் தனசேகரனுடைய வீட்டுக்கு போனான். தனசேகரன் கோபால் கிட்ட, கோபாலும் நேத்து நைட்டே பாதி வேலை செஞ்சு போயிருக்க. சரி,
இந்த பீரோவை சீக்கிரமா சுத்தம் பண்ணி கொடு. அத இருந்த இடத்துல வைக்கணும். எல்லா வேலைங்களும் முடிஞ்சதுங்க ஐயா. இருந்தாலும் இதுல ஒரு சின்ன அறை இருக்கு. அந்த அறையை மட்டும் சுத்தம் பண்ணிட்டா முடிஞ்சது. அத சுத்தம் பண்ணலனா எல்லாம் நாசமாயிடும். கோபால் மறுபடியும் பீரோக்குள்ள யாரும் எடுக்காத முறையில அத ஒட்டி வச்சிட்டான். அதுக்கப்புறம் கோபால் தனசேகரன் கிட்ட, ஐயா, அறையெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கேன். இதோட செலவை மட்டும் நீங்க எனக்கு கொடுத்தா போதும். சரி சரி, நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்க. இந்த பீரோவை அந்த பக்கம் தள்ளி வைக்க வேலைக்காரங்களை கூப்பிடுறேன், இரு இரு. அதுக்கு கோபால், சரிங்க ஐயா. கோபால் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அந்த பீரோ தனசேகரனுடைய வீட்டுல தான் இருந்துச்சு. ஆனா கோபாலுக்கு அவனுடைய மனசுக்குள்ள அவன் நேர்மையா இருந்ததுக்கான சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப கிருஷ்ணம்மா வந்து, எங்க வந்துட்டீங்களா? அந்த நிதியோட சங்கதி என்ன? கிருஷ்ணா, அந்த நிதி அங்கதான் இருக்கு. அந்த நிதிய பத்தி நம்ம யோசிக்கிறது வேண்டாம். அத பத்தி மறந்துடலாம். என்னது, அந்த நகைய பத்தி மறந்துடணுமா? என்னங்க பேசுறீங்க? இந்த உலகத்திலேயே சரியான சோம்பேறி நீங்க தாங்க. நம்மளுக்கு அந்த கடவுள் குடுக்கறேன்னு சொன்னாலும் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. அந்த பணத்தை விடல, நான் உண்மையா நேர்மையா தான் சம்பாதிச்சிருக்கேன். அந்த பணம் நம்மளது இல்லையே. அத பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல. அது நம்மளுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நம்மள வந்து சேரும். சில நாட்கள் போச்சு. கோபாலனுடைய பழைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா தனசேகரனுடைய வீட்ல இருந்து எந்த ஒரு குரலும் வரல. கிருஷ்ணம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தனசேகரன் பதட்டமா கோபாலோட வீட்டுக்கு வந்தான். அப்போ தனசேகரன் கவலையா, கோபாலும் உடனுக்குடனே என் வீட்டுக்கு வா, உன்னால எனக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிருக்கு. ஐயா, என்ன ஆச்சுங்க ஐயா? பீரோ எதனா சரி இல்லையா? நான் நல்லா தானே வேலை செஞ்சிருந்தேன். இந்த பீரோ ஒன்னும் ஆவல. இருந்தாலும் நானும் என் பொண்டாட்டியும் அதுல கொஞ்சம் நகையை வச்சிருந்தோம். ஆனா இப்ப அந்த நகைங்க காணோம். நீதானே அத வேலை செஞ்ச. உன்னை தவிர அதுல இருந்து யாருமே நகையை எடுத்திருக்க மாட்டாங்க. கிருஷ்ணம்மா கோபால் கிட்ட, எங்க என்ன நடந்திருக்கும்? கோபால் தைரியமா, ஐயோ தனசேகரம் ஐயா, எனக்கு அத பத்தி தெரியாது. நான் நேர்மையா தான் வேலை செஞ்சேன். நான் அதை எடுக்கல. என்னது, நீ அதை தொடலியா? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அதை எடுத்திருப்ப. ஏன்னா நீ ஏழை, உனக்கு பணம் தேவை அதிகமா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த நகையை நீ எடுத்திருப்ப. கோபால் ரொம்ப கவலையா, ஐயா என்ன நம்புங்க ஐயா, நான் உண்மையிலேயே திருடன் இல்ல. நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். என்னது, அந்த நகையை நீ தொடலையா? நீ நேர்மையானவனா? அப்ப நான் உண்மையை சொல்லு, இல்லனா பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியோ தலகுனிய வச்சிருவேன். கோபால் கொஞ்சம் பயத்தோடவும் கொஞ்சம் தைரியத்தோடவும், ஐயா தனசேகரன் ஐயா, நேர்மை உண்மைக்கு சாட்சி. அந்த நகையை நான் எடுக்கல. ஆனா நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். தனசேகரன் கோவமா, அப்படியா? எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. அது உங்களோட பீரோல ரகசிய அறையில இருக்கு. அத நீங்க தான் வச்சுட்டு மறந்துருக்கீங்க. அந்த 3வது அறையில போய் பார்த்தா உண்மை தெரியும். தனசேகரன் வேக வேகமா வீட்டுக்கு ஓடினான். கோபால் சொன்ன மாதிரியே அந்த பீரோக்குள்ள அவன் சொன்ன இடத்துல அந்த பெட்டி அப்படியே இருந்துச்சு. தனசேகரன் அந்த பெட்டிய கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். தனசேகரன் அவன் மனசுக்குள்ள, அட ஆமா, இந்த அறையில தான் இருக்கு. இங்க ஒரு ரகசிய அறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா சொன்னாரு. தனசேகரன் உடனே கோபாலோட வீட்டுக்கு வேகமா வந்தான். இந்த தடவை அவனுடைய முகத்துல பரிதாபமும் சந்தோஷமும் இருந்துச்சு. கோபாலும், நீ என்ன மன்னிச்சிடு. அங்க ஒரு ரகசிய அறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ நேர்மையானவன். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஐயோ தனசேகரம் ஐயா, நீங்க என்ன திட்டினீங்க. ஆனா நான் நேர்மையானவன். என்னோட மனசாட்சி எனக்கு சொல்லிச்சு நான் உண்மைய வேலை செஞ்சிருக்கேன்னு. கோபாலும், உண்மைய சொல்ல போனா அந்த தங்க பெட்டி என்னதில்ல. என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த தங்க பெட்டி உங்களோட இது இல்லையா? எங்க தாத்தா அந்த காலத்திலேயே இந்த மர வேலைய யாரு நாணயமா செய்யறாங்களோ அவங்களுக்காகவே இதுல ஒரு அறையை ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள நகையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி நேர்மையா யாரு மர வேலையை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இது சேரணும்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்க போனா இந்த நகை கூட உங்களுக்கு தான் சேர வேண்டியது. கிருஷ்ணம்மா ஆச்சரியமா, அப்படின்னா அந்த பெட்டி உங்களோட இது இல்லையா? அந்த நிதி உன்னோடைய நிதி இல்லைன்னு நீ நேர்மையா இருந்திருக்கிற. அதனால அந்த ரகசிய அறையில இருக்கிற தங்கம் உனக்கு சேர வேண்டியது. கிருஷ்ணம்மா சந்தோஷமா, ஐயோ கடவுளே, என் புருஷனோட நேர்மை இன்னைக்கு எங்களை காப்பாத்திருக்கு. தனசேகரன் அந்த தங்க பெட்டிய கோபாலோட கையில வச்சு, கோபாலம், இந்த நிதியை எங்க தாத்தா உன்னோட நேர்மைக்காக கொடுத்தது. இந்த தங்க நாணயத்தை விட உன்னோட நேர்மைக்கு எனக்கு கொடுக்க எதுவுமே இல்ல. கோபால் அவனுடைய பொண்டாட்டிய பார்த்து,
கிருஷ்ணா, பாத்தியா, ஒரு மனுஷன் நேர்மையா இருந்தா அந்த நேர்மைக்கு கடவுள் கண்டிப்பா ஒரு பலனை கொடுத்தே கொடுப்பான். அன்னையிலிருந்து ஊர்க்காரங்க எல்லாரும் கோபாலுடைய நேர்மைய பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. தனசேகர் அவனுடைய வியாபாரத்துல கோபால பங்குதாரனா சேர்த்துக்கிட்டான். அவனுக்கு தேவையான மரியாதையையும் கொடுத்தான். அன்னையிலிருந்து கோபாலும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். தங்கத்தை பார்த்தது அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. ஆனா கோபாலுடைய நேர்மை அவனை தர்மத்தின் வழியில கூட்டிக்கிட்டு போனதுனால இன்னைக்கு அவன மாதிரி நேர்மையான ஆள் யாரும் இல்லைன்னு ஊர்க்காரங்களும் பேசிக்கிட்டாங்க. அதே நேரம் அவனுக்கு வர வேண்டியதும் வந்துச்சு, அவனுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைச்சது. கோபாலோட நேர்மை தான் இன்னைக்கு அவனுக்கு அந்த தங்கம் சொந்தமாகிறதுக்கு காரணம். கோபால் அன்னையிலிருந்து அவனுடைய வேலைய இன்னும் ரொம்ப நேர்மையா செய்ய ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி, நீ சம்பாதிக்காத எதுவும் உனக்கு சொந்தமானது இல்ல. உனக்கு ஏதாவது கிடைச்சதா அத தர்மத்தின் வழியில நீ பயன்படுத்தணும். சுயநலமா இல்லாம நேர்மையா இருக்கிறவங்க கூட எப்பவுமே அந்த கடவுள் துணைக்கு இருப்பான். வெளிச்சப்புறம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற லைட்டுங்க எல்லாமே பகல் நேரத்திலயும் கூட எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவங்க ஊரோட பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊர்ல எப்பவுமே இருட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் ரூலே. ஆனா அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ரமா இவங்க கரண்ட் வேஸ்ட் பண்றத பார்த்து கவலைப்பட்டா. ஆனா ஒரு நாள் ரமா, சுப்பையன, இந்த ஊர்ல எல்லாரும் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்களா? எழுந்திருச்சு வாசல்ல இருக்கிற லைட் கூட அணைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இன்னும் எழுந்திருக்கலையா? சுப்பையா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, ஏமா, உனக்கு எங்க ஊரை பத்தி தெரியல. எங்க ஊருக்கு புதுசுல நீ. எங்க ஊர்ல எப்பவுமே இருட்டு இருக்கவே கூடாது, வெளிச்சமா தான் இருக்கணும். அதனாலதான் பகல்லையும் லைட் ஆன்ல இருக்கு. ரமா அதை கேட்டு ஆச்சரியமா, ஏன் இருட்டா இருக்க கூடாது? இருட்டுனா உங்களுக்கு பயமா? அதனாலதான் வெளிச்சமாவே இருக்கா? ஏமா ரமா, அதை பத்தி எல்லாம் பேசாத. உங்க மாமனார் மாதவையாவுக்கு நீ இப்படி பேசினன்னு தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. எங்க ஊர்ல இருட்டுங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. அப்பதான் மாதவையா ரங்கையா 2 பேருமே அவங்க கிட்ட நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரங்கையா அவங்கள பார்த்து, இங்க என்ன நடக்குது? ஏமா ரமா, பகல் நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டுல வேலை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, லைட்டெல்லாம் பகல்லையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, கரண்ட் வேஸ்ட் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ரங்கையா மாதவையாவை பார்த்து, என்ன மாதவையா, புது மருமகளுக்கு நம்ம ஊரோட ரூல் எல்லாம் தெரியாதா? எல்லாத்தையும் மாத்த பாக்குறாளா? அப்ப மாதவையா கோவமா ரமாவை பார்த்து, ரமா, இது வேஸ்ட் இல்ல, இது எங்களுடைய கௌரவம். வெளிச்சப்புறத்துல எப்பவுமே வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும், இருட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் பண்றோம். உனக்கு இதெல்லாம் புரியாது, வீட்டுக்கு போ. அப்ப ரமா பொறுமையா, மாமா, இந்த ஊரோட கௌரவத்தை எல்லாரும் காப்பாத்துறீங்க சரி, ஆனா இல்லாததை இருக்குன்னு சொல்றது தப்பு இல்லையா? சூரியன் முழுக்கும் போது ஊரு இருட்டாகிறது சகஜம் தானே. நீங்க லைட் எல்லாம் போட்டு இருட்டை இல்லாம ஆக்கிட்டா உண்மையா மறைச்சிட முடியுமா? ரங்கையா கோவமா, இங்க பாரு ரமா, திமிரா பேசாத. எங்க ஊர்ல எப்பவுமே வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும், இருட்டுங்கிறது இருக்கவே கூடாது. நீ எங்க ஊரையே அவமதிக்கிறியா? அதுக்கு நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்ப நான் எதுக்காக கேட்கணும்? நாளைக்கு மறுபடியும் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உங்கள யாருக்கும் இல்லையா? சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஊர்ல எங்கேயாவது மண்ணெண்ணெய் விளக்கோ இல்ல மெழுகுவத்தியோ யார் வீட்லயாவது இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? அப்போ மாதவையா கோவமா, என்னது விளக்கா? அந்த விளக்கெல்லாம் எங்க வீட்ல இருக்காது. எங்க வீட்ல அந்த மாதிரி பொருட்களை நாங்க வச்சுக்கிறதும் இல்ல. ரமா, இந்த ஊருக்கு நீ புதுசு, அதனாலதான் எங்களுடைய வழக்கம் எல்லாம் உனக்கு புரியல. எங்க ஊர்ல கரண்ட் செலவு ரொம்ப குறைவுதான். அப்பதான் இபி ஆபீஸை சேர்ந்த ஒரு அதிகாரி காசி அவங்க எல்லார் பக்கத்துலயும் வந்து, வணக்கங்கய்யா, என் பேரு காசி, நான் இபி ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அப்ப மாதவையா, என்ன காசி, எங்களுக்கு கரண்ட் பில்லு இன்னும் வரலையே. நான் கரண்ட் பில்லு வாங்க வரல, கரண்ட் கம்பத்துல இருக்கிற லைட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போக தான் வந்தேன். இன்னும் 2 நாள்ல பயங்கரமா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நியூஸ்ல. கரண்ட் கம்பத்துல இருக்கிற லைட் எல்லாம் வீக்கா இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அது கேட்ட ரங்கையா காசி கிட்ட, என்ன லைட் எரியாதுன்னு பயமுடுத்துறியா? எங்க ஊரு வெளிச்சப்புறம், எப்பவுமே இங்க வெளிச்சம் இருக்கும். அப்ப காசி கோவமா, இது உங்களுடைய நம்பிக்கை, ஆனா எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. காத்தடிச்சு கம்பத்துல இருக்கிற ஒயர் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்த 2 நாளைக்கு உங்களுக்கு கரண்டே இருக்காது. அப்ப மாதவையா கோவமா, அப்படின்னா அந்த 2 நாள் எங்க ஊர்ல வெளிச்சம் இருக்காது அப்படின்னு எங்களை மிரட்ட பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. எங்க ஊர் எப்பவுமே வெளிச்சமா தான் இருக்கும். உன்னோட வேலையை நீ பாருப்போ.
காசி வேற வழி இல்லாம, சரிங்க, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். எதுக்கும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் விளக்கு கேண்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அவசரத்துல தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லி காசி கவலையா அங்கிருந்து போயிட்டான். அப்ப ரமா அவங்க எல்லார்கிட்டயும், பாத்தீங்களா, ஒரு அதிகாரியை வந்து முன்னெச்சரிக்கை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்பவும் நீங்க விளக்குக்கு ஏற்பாடு பண்ணலனா அது எப்படி? என்ன ஏற்பாடு பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி மண்ணெண்ணெய் விளக்கு வாங்கணுமா? நீ இந்த ஊருக்கு நல்லது செய்யலரம்மா, இந்த ஊரோட கட்டுப்பாட மீற. சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ தாராளமா பேசலாம். ஆனா நீ சொல்றதெல்லாம் என்னோட வீட்டுல எப்பவுமே நடக்காது. ஐயா, பண செலவாகும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா எனக்காக கொடுத்த பணத்துல 10 நாளுக்கு தேவையான மண்ணெண்ணெய், விளக்கு, அப்புறம் கேண்டில், இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு அது தேவைப்படலாம். அப்ப மாதவையா மருமகளை பார்த்து, சரி, எல்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ற, வாங்கி வை. ஆனா நம்ம வீட்டுல எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. வெளியூர்காரங்க யாராவது பார்த்தா வெளிச்சப்புறக்காரங்களுக்கு இருட்ட பார்த்து பயம் வந்துருச்சுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப ரமா சிரிச்சுக்கிட்டே, சரிங்க மாமா, நான் வாங்கி வைக்கிறேன், நீங்க சொன்னா ஏத்துறேன். ரமா அவகிட்ட இருக்கிற பணத்துல விளக்கு, எண்ணெய், கேண்டில் இது எல்லாத்தையும் வாங்கி வீட்ல ஒரு மூலையில வச்சுட்டா. மத்தபடி ஊஜனங்க எல்லாரும் அவங்க திமிரால எந்த ஒரு ஏற்பாடுகளையும் பண்ணாம அமைதியாதான் இருந்தாங்க. காசி சொன்ன மாதிரியே அன்னைக்கு ராத்திரியே ஊர்ல புயலோட சேர்ந்து பயங்கர இடிமின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஊரே அதிர ஆரம்பிச்சது. அப்போ மாதவையா பயத்தோட, அப்பா, காசி சொன்னது உண்மைதான், நம்ம வீட்டோட கூரையே காத்துல பறக்குது. எங்கிருந்துடா இந்த காத்து வீசுது? இது வரைக்கும் இப்படிப்பட்ட காத்த நான் பார்த்ததே இல்லையே. அப்பதான் சுப்பையா மாதவையாவோட வீட்டுக்கு ஓடி வந்தான். மாதவா, மாதவா, கொஞ்சம் வெளியில வா. திடீர்னு அந்த ஊர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாமே அணைஞ்சு போச்சு. கரண்ட் போனதுனால ஊரே இப்போ பயங்கரமான இருட்டுல இருந்துச்சு. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே பயந்தாங்க. ஐயோ, என்ன இது, கரண்ட் போச்சா? சுப்பையா பயந்துகிட்டே சத்தமா, ஆமா, நம்ம ஊரு இருட்டாயிடுச்சு, நாம இருட்டில முழுகி இருக்கோம். மாதவையா கோவமா, சுப்பையா, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத. சுப்பையா கவலையா, வேற என்ன பண்ண சொல்ற? நம்ம ஊரோட வரலாறுல இப்படி ஒரு இருட்டை நான் பார்த்ததே இல்ல. ஊரே இப்போ இருட்டாதான் இருக்கு. அப்பா, அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க போறேன்னு எனக்கு வழியே தெரியலையே. மாதவையா சுப்பையாவை பார்த்து, டேய் சுப்பையா, என் காலில் ஏதோ தட்டுப்படுதுரா, என்னன்னே தெரியல, இப்ப என்ன பண்றது, எந்த பக்கம் போறது? அப்போ ரமா அமைதியா, யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துலயே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு வெளிச்சம் வந்துடும். அப்போ சுப்பையா ரமா கிட்ட, ரமா, ஏதாவது விளக்கு இருக்காமா? கொஞ்சம் விளக்க ஏத்தி வைமா. ரமா அவ எடுத்து வச்சிருந்த ஒரு விளக்க ஏத்தி வீட்டுக்கு நடுவுல கொண்டு வந்து வச்சா. இருட்டா இருந்தா அந்த வீட்டுல இப்போ ஒரு வெளிச்சம் நிறைஞ்சிருந்துச்சு. அத பார்த்து மாதவையா ஆச்சரியமா, ரமா, இந்த விளக்கு ஏது உனக்கு? மாமா, அன்னைக்கு எங்க அம்மா கொடுத்த பணத்துல நான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சுப்பையா ஆச்சரியமா அந்த விளக்க பார்த்து, ரமா, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதாமா. அப்ப ரங்கையா தலை குனிஞ்சு, ரமா, நீ தேவதமா, பயங்கரமான இருட்டுல இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாருமே இருட்டை பார்த்து பயந்து போய் எல்லாரும் மாதவையாவோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுப்பையா எல்லாரையும் பார்த்து, மாதவையா, என்ன பண்ண போறோம்? எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. சுப்பையண்ண, காசி சொன்னதுபடி பார்த்தா இதெல்லாம் சரி பண்றதுக்கு 2 நாள் ஆயிடும். நான் எல்லாருக்காகவும் விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க உங்க வீட்லயும் ஒன்று ஏத்தி வைங்க, அப்படியே எல்லாருக்குமே கொடுங்க. எல்லாருடைய வீட்டுலயும் ஒரு விளக்கு எரியட்டும். அப்போ மாதவையா ரமாவை பார்த்து சந்தோஷமா, ரமா, என்ன மன்னிச்சிடு, நீ சொன்னது கேட்காம திமிரா நடந்துகிட்ட. என்னுடைய திமிரால தான் இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே இருட்டுல கஷ்டப்படுறாங்க. நீ சொன்னதை முன்னாடியே கேட்டிருந்தா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆமாண்டா மாதவா, நான் பண்ணது கூட தப்புதான். என்னாலதான் நீ இப்படி மாறின. நல்லவேளை நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளாவது அப்படி யோசிக்காம இந்த ஊருக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. ரமா, உண்மையை சொல்லணும்னா என்னைக்கு வெளிச்சம் போயிடுமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அப்பாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் நான் இத்தனை நாளா தைரியமா இருந்துட்டேன். ஐயோ மாமா, தாத்தா, ஏன் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். வெளிச்சம் இருக்கும்போதே இருக்கட்டும், இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு முன்னாடியே யோசிக்கிறது நல்லது. நீ சொல்றது உண்மைதாமா. எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ற மாதிரியே நாங்க இனிமே எப்பவுமே எல்லா பிரச்சனைக்கும் முன்ஜாக்கிரதையா வேலையை செய்யறோம். சரி,
சமைச்சிருக்கேன். 2 பேரும் உள்ள வாங்க. நான் விளக்கு வெளிச்சத்துல சாப்பாடு போடுறேன். நாளைக்கு காசி வந்துருவாரு. அவர்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. கரண்ட் எப்போ வரும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அப்போ ரங்கையா, காசி நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்லிட்டு போனான். ஆனா அவனோட பேச்சையும் நாம கேட்கவே இல்லை. இனிமே எங்க வெளிச்சப்புறத்துல திமிருள்ள ஆட்கள் யாருமே இருக்க மாட்டோம். அப்படி எல்லாரும் அவங்க பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு புதுசா வந்த தைரியத்தை வச்சு அமைதியா இருந்தாங்க. ரமா ஏத்தி வச்ச அந்த விளக்கோட வெளிச்சத்துல ஊஜனங்களோட மனசுக்குள்ளரையும் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, உண்மை குறை இது ரெண்டுத்தையும் ஏத்துக்காம இருக்கிறது முட்டாள்தனம். எது எப்ப தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்றது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே கௌரவம் வழக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம திமிரா தெரியாம தேவையான நேரத்துல செஞ்சுக்கணும்.